ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் காசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிப்ரவரி டயட் இன்றைக்கி டே 12 ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக எல்லோரும் டயட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்குது, ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி தான் ப்ளீஸ் 30 டேஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்கிட்ட ஒரு டவுட் கேட்குறதுக்கு முன்னாடி நான் அதை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் நீங்கள் என்ன டவுட்டு கேட்டாலும் அதுக்கான வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். மோஸ்ட்லி வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது. இப்போது ஒரு நாளைக்கு 50-60 கமெண்ட்ஸ் வரைக்கும் வருது. எனக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நான் லேட் ஆனாலும் கண்டிப்பாக ரீப்ளை உங்களுக்கு பண்ணியே தீருவேன். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நீங்கள் கேட்குற என்கிட்ட ஏதாவது டவுட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதை விட்டுட்டு மற்றபடி வர கமெண்ட்ஸுக்கு நான் ஹார்ட்டு மட்டும் போடுறேன். அதே நான் உங்கள் கமெண்ட்ஸை ரீட் பண்ணுறேன். எனக்கு உங்கள் கமெண்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கும் உட்காந்து ரிப்ளை பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் மட்டும்தான் நான் ஹார்ட்டாவது கண்டிப்பாக போடுறேன். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸ்டொமக்கில் நான் இன்றைக்கி ஒரு கப்பு ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். ஹாட் வாட்டர் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து கிரேப்ஸ் ஊற போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த கிரேப்ஸ் வந்து தீர்ந்துடுச்சு. இப்போ ஸோ அதனால் ஹாட் வாட்டர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவ்வளோதான், வேறு எந்த ரீசனும் கிடையாது. நான் வந்து நார்மலாக டயட்டு ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு இருந்தேன். நல்ல ரிசல்ட் கிடைக்குது நமக்கு. ஹாட் வாட்டர் அப்படின்னா சொல்கிறேன், நல்லா மெட்டாபாலிசம் இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு நல்லா பசி கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் எப்போ பசிச்சாலும் தைரியமாக ஹாட் வாட்டர் குடிச்சிக்கலாம். நல்ல கண்ட்ரோல் ஆகும். அந்த டயர்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இன்றைக்கி நான் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். ஹாட் வாட்டர் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1 hour வரைக்கும் வாக்கிங், அதில் ஒரு 1/2 hour குறைச்சது 8 ஸ்டெப் வாக்கிங் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நார்மல் வாக்கிங். ஸோ வாக்கிங் எல்லாம் முடிச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பியும் ஹாட் வாட்டர் தான் குடித்தேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பட்டை டீ எடுத்திருக்கேன். மார்னிங் வந்து பட்டை டீ எடுக்கிறப்போ நல்லா வெயிட் லாஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி தான் டெய்லி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. வாரத்தில் ஒரு 5 நாள் எடுத்திங்க அப்படின்னா ஒரு 2 நாள் கேப் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் எடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ நான் வந்து மார்னிங் பட்டை டீ எடுத்திருக்கேன். நல்லா வெயிட் லாஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் இந்த பட்டை டீ எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி நான் 1 கப்பு டீ தான் எடுத்திருக்கேன். நான் ஃப்ரூட்ஸ் இன்றைக்கி எடுக்கலை. அதுக்கு பதிலாக நான் 1 கப்பு டீ எடுத்துக்கிறேன். வந்து டீ எடுத்தாலே எனக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இது நீங்கள் பட்டர் டீயாகவும் குடிக்கலாம், இல்லை நார்மல் டீயாகவும் குடிக்கலாம், டீயோ காஃபியோ குடிக்கலாம். பட் இனிப்புக்காக எதுவுமே கண்டிப்பாக இது கூட ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா லஞ்ச் இன்றைக்கி என்ன அப்படின்னா, பொரியல் எடுத்திருக்கேன், அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷு குழம்பு வச்சது எடுத்திருக்கேன், நெல்லிக்காய் ஊறுகாய் எடுத்திருக்கேன், 2 பாயில்டு எக் எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச். இவ்வளோ சாப்பிட்டா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் இப்போ டயட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா நீங்கள் இது கூட வேறையும் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம். பட் போக போக வெஜிடபிள்ஸ் அளவு கூட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறது இன்னும் வெயிட் லாஸு ஹெல்ப் பண்ணும். பட் நான் வந்து அது கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நான் என்னோடய அனுபவத்தை மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது கூட சேலட் போட்டு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் நான்வெஜ் எடுக்கல, வெஜ்ஜு மட்டும்தான் அப்படின்னா 2-3 காய் பொரியல் வந்து சாப்பிட்லாம். ரா வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் சேலட் மாதிரி கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாம். 1 கப்பு தயிர் எடுக்கலாம், சூப் எடுக்கலாம், ரசம் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கோங்க. பட் நல்ல ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈவினிங் என்னோடய டின்னர் என்ன அப்படின்னா, நான் 1 கப்பு டீ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டின்னர் நான் 5 o'clock கூட ஃபினிஷ் பண்ணுவேன். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் 5 o'clock கூட ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இருக்கிறது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். நான் ஆக்சுவலாக நிறைய நாளாக டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணோன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும். இப்போ இன்றைக்கி நீங்கள் டயட்டு ஃபாலோ பண்ணி இன்றைக்கி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். உங்களால் கண்டிப்பாக முடியாது. பசி கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் நார்மலாக எப்போவும் எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்களோ அந்த நேரம் நீங்கள் டயட்டில் என்ன ஃபுட் எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்கள் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகணும், நானும் அவங்கள மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு ட்ரை பண்ணவே கூடாது. குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது டயட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உங்களால் ட்ரை பண்ண முடியும். அதோட ரிசல்ட்டும் கிடைக்கும். உங்களால் ப்ராப்பராக அந்த டயட்டை ஃபாலோ பண்ணவும் முடியும். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் உடல் ரீதியாகவும் டயர்ட் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸும் ஆகும். அதே மாதிரி நான் என்னமோ உங்களுக்கு கூட லைஃப் ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லலை. ஒரு வெயிட் லாஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ரைஸ் எடுக்கிறவங்க எடுக்கலாம். இதுலேயும் கூட பெரிய ப்ராப்ளம் இல்லை. லஞ்சுக்கு நீங்கள் ரொம்ப கம்மியான அளவு ரைஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நான் வந்து எடுக்க வேண்டான்னு அப்படி சொல்லவே இல்லை. பட் எல்லாமே நமக்கு ஒரு அளவு இருக்கணும். நம்ம எடுக்கிறப்போ அளவுக்கு அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகாது. அதே மாதிரி டின்னர் வந்து நான் டீ அது கூட ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன்.
டின்னர் நான் வந்து 5 கூட கம்ப்ளீட் பண்ணுறதுனால தான் டீ அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்தது தான். 5 கூட முடிக்கிறேன், அதனால் நான் ஃப்ரூட் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு 6 வரைக்கும் நீங்கள் ஃப்ரூட் ஏதாவது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒர்க்கெல்லாம் பார்ப்போம். இப்போ டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அடுத்து தூங்க தான் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரூட் எடுக்காதீங்க. ஏன்னா அது அந்த கலோரி வந்து பேன் ஆகுறதுக்குள்ள டைம் வந்து நமக்கு நைட்டு கிடைக்காது. நம்ம ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிற டைம் அது. அதனால தான் இது நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம். நைட்டு ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஈவினிங்குள்ளாடி நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். நம்ம வந்து என்னோட அனுபவத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அது உங்களோட விருப்பம். நான் நிறைய மேகசின்லேயும் படிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா படிச்சும் பார்க்கலாம். எதுவும் நான் வந்து உங்கள்கிட்ட உறுதியாக நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்களோ அதையே செய்யலாம். நான் என்னோட அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் என்னோட ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறமா டீ அதோட என்னோட டின்னர் முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.